பெர்சன்டேஜ்ல பாப்புலேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 10,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன்டேஜ் மட்டும் எடுங்க. 10%. 10% நம்ம எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஒரு ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் 1/10 இருக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த 10 எடுத்துக்காங்க. 10 அடுத்தது 2 ஆட் பண்ணா 11. இங்க எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. இதுக்கு மேலே ஸ்கொயர் 10 இன்ட்டு 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. அடுத்தது இங்கே எத்தனை மக்கள் தொகை பார்த்தோம்னா 10,000. இதுக்கு நேரம் 100க்கு நேரம் எழுதிக்கங்க 10,000. ஸோ இங்கே 100 எத்தனை டைம் பெருக்கணும்? 10,000 வரும், 100 டைம் பெருக்கணும். ஸோ அதே 100 கொண்டு வந்து இந்த 121 பெருக்குங்க. அப்போது 12,100. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிராமத்துடைய மக்கள் தொகை பார்த்தோம்னா 12,100. ஒருவேளை இந்த இடத்துல 2 வருஷத்துக்கு பதிலாக 3 வருஷம் சொன்னாங்களா, இந்த இடத்துல 3 போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் 3. அப்போது 10 cube 1000, 11 cube 1331. ஸோ இங்கே ஆரம்பத்தில் மக்கள் தொகை 10,000. ஸோ 1000 எத்தனை டைம் பெருக்கணும்? 10,000 வரும், 10 டைம். அதே மாதிரி இந்த 10 கொண்டு வந்து இங்கே பெருக்கணுமா, 1331 இன்ட்டு 10 13,310. சரிங்களா, 13,310. ஸோ இந்த சேம் கான்செப்ட் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 15,000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்னன்னு கேட்கறாங்க. இந்த சம சால்வ் பண்ணியிருக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.